ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து புதுசாக வாங்கின மெட்டி வந்து காலைல போட்டாச்சு. அந்த vlog தான். அப்புறம் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளாக்கை வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து போய் தூங்கிட்டேன். என்னன்னே தெரியல. அடுத்து நான் 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். வெஜிடபிள்ஸ்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் சமைக்கிறதுக்கு. வெளியில் வியூ பாருங்கள். இப்போ வந்து வெயில் அடிக்குது. நான் வந்து 9 மணிக்கு மேலே தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன். அதனால் வெயில் அடிக்குது நல்ல. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வீடியோ எதுவுமே எடுக்கலை. லைவ் போட்டுட்ருந்தேன். அதனால் வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குருமா பண்ணியிருந்தேன் பட்டாணி போட்டு. அப்புறம் வந்து சப்பாத்தி. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ரிஷியோட சேட்டை வந்து ஜாஸ்தியாகிருச்சு. இது வந்து மீன் குழம்பு, நேத்திக்குள்ள மீன் குழம்பு. அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். நேத்திக்குள்ள மீன் குழம்பு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பெருசாலாம் சமைக்கலை. வெறும் பொரியல் மட்டும்தான் நான் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதே வந்து பொரிச்சிட்டேன். காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இன்றைக்கி சாதம் தான். அதனால தான் யாரையுமே காணோம். அடுத்தது வந்து பாத்திரம் கழுவ தான் வந்து நிற்கிறேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதை கழுவி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. இது கழுவி முடிச்சு தான் இனி அடுத்த வந்து குக்கிங்குள்ளாடியே போகணும். மீனை மட்டும் தான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரை, பொரியல் இனிமேல் தான் பண்ணணும். நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போலாம் ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. காலையில் வந்த குருமா வந்து பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி குக்கிங் பார்த்திங்கன்னா வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் சமைச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பெருசாக குக்கிங்லாம் இல்லை. பொரியலும் அப்புறம் வந்து ஃப்ரையும் தான் பண்ணணும். ஸோ நாங்கள் சேர்ந்து தான் வந்து குக்கிங் வேலையை வந்து பிரித்து வேலையை பார்த்துட்ருக்கோம். தேங்காய் வந்து திருவிட்டு இருந்தப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருச்சு கை. நிறைய பிளட்டு வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. கையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மருந்து எடுத்து போட்டேன். நேற்றுக்கு வாங்கின ஃபிஷ் தான் நான் மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். എന്തോ തെറ്റ് ചെയ്തു. അതുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ. என்னோடய vlog வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக மெட்டி வாங்கியிருந்தேன் திருநெல்வேலியிலேருந்து, தங்கமயிலேருந்து. பழைய மெட்டியை கொடுத்துட்டு புது மெட்டி வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ கிராமு என்ன ரேட்டுன்னெலாம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஸோ அதை வந்து இப்போ புதுசாக வாங்கினதை போட்டுடலாம் அப்படின்னு இன்றைக்கி தான் போட்டேன். வாங்கி வந்து வீட்டில் கொண்டு வந்து 2 நாள் ஆச்சு. நான் போடலை. மெட்டி எப்போவுமே வாங்கினா வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டு தருவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. இந்த ஊர்லெலாம் வந்து மெட்டி வந்து இந்த அம்மி மிதித்து மெட்டி போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஏன் கல்யாணத்துக்கு வந்து மெட்டி போடுற அந்த சம்பிரதாயம்லாம் இல்லை. ஸோ நான் வந்து மெட்டி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். நான் வாங்கி வச்சு 3ஆவது நாள் வந்து விருந்துக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு காலையில் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து மெட்டி போட்டு கொடுத்தாங்க. ചിരിച്ചാ മോനെ.
கால் நேரம் கிடக்கிறேன் இல்லை மெட்டிட்டப்போ. இந்த வீடியோ வந்து ஒரு 3 மணிக்கெலாம் எடுத்தேன். வெளியே பாருங்கள் கிளைமேட்டு. மழை வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலே வந்து மிஷினில் வந்து துணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 பக்கெட் வந்திருக்கும் துணி மொத்தமே. ரிஷியோட ட்ரெஸ் தான் வந்து நிறைய வரும். ஏன்னா வந்து அவன் ஒரு நாளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ட்ரெஸ்ஸாலும் மாற்றிடுவான். இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து விரிக்கிறதுக்காக நான் மேலே வந்திருந்தேன். நான் காலையிலே வந்து காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் காய வச்சது வந்து இப்போ வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். அடுத்த ட்ரெஸ் வந்து நான் மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ இதை மடித்து வச்சா தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் அடுத்து விரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். இனி மடித்து இதை வந்து கீழே எடுத்துகிட்டு போகணும். என்னோடய வ்ளாக் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் எப்போ மொட்டை மாடிக்கு போனாலும் மேலே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பேன். எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பாம்பு வந்து கண்ணில் படுது. நிறைய வாட்டி இப்படி மேலே நின்று பார்க்கும்போது வந்து நம்ம கீழே ஏதாவது போகுதான்னு கரெக்டாக தெரியும். 2-3 வாட்டி நான் பார்த்துட்டேன் பாம்பு போகிறது. இங்கேருந்து நம்ம ஹைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா வைபாக இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு. ரிஷி வந்து சாப்பிட்டு தூங்கிட்டான். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அவன் தூங்குகிற டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதனால் காலையிலேருந்து எடுத்த வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் உட்காந்துருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா வந்து சோஃபாலாம் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு. நான் வந்து வெளியில் பால்கனியில் தான் உட்காந்துருக்கேன். சோஃபா வந்து நம்ம வந்து அது எனக்கு தேவையில்லை, அதனால் வெளியில் எடுத்து போட்டிருக்கோம். சோஃபா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி வந்து இடத்த மாற்றணும். ஸோ அதனால் அப்படியே இருக்குது. வீட்டுக்குள்ளாடி மட்டும்தான் நான் வந்து டெய்லி பெருக்கிறது. 2-3 வாட்டி கூட நான் பெருக்குவேன் ஒரு நாள். ஆனால் வந்து வெளியில் வந்து நான் அப்படி பெருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து வெளியில் வந்து பெருசாக வந்து இது குப்பை மாதிரிலாம் இருக்காது. வீட்டில் வந்து நம்ம போடுற குப்பை இருக்கும், அதனால் வந்து பெருக்குவேன். வெளியில் வந்து இலைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக வந்து குப்பை மாதிரி தெரியாது. அதனால் வந்து வெளியில் வந்து டெய்லி பெருக்கிறது இல்லை. வீக்லி ஒரு 3 டேஸ் தான் நான் பெருக்கி விடுறது. ஸோ இன்றைக்கி பெருக்கணும். அதனால் வந்து நேரமே வந்து ரிஷியை வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். தூங்கிட்டு இருந்தான். அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி அப்புறம் வந்து அவனுக்கு லைட்டாக வந்து ஃபீட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வெளியில் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 5:30 மணி 6 மணிக்கெலாம் வந்து நான் பெருக்கி முடிச்சிடணும். 6 மணிக்கு மேலே வந்து பெருக்கிறது இல்லை, பெருக்க மாட்டாங்க நிறைய வீட்டில். ஸோ அதனால் வந்து கடகடான்னு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பெருக்கிட்டு இருக்கேன். என் கூடவே வந்து ரிஷி வந்து ஒரு துறப்பை எடுத்துகிட்டு அவனும் வந்து பெருக்கிறேன்னு என் கூடயே நிற்கிறான். அப்படி நாங்கள் 2 பேரும் வந்து சீக்கிரமாக வந்து பெருக்கிட்டோம் வெளியிலையும். ஆனால் வெளியில் வந்து கொஞ்சம் இடம் தான் பெருக்கியிருக்கேன். இந்த மார்பிளும் அந்த டைல்ஸும் இருக்கிற இடம் மட்டும் தான் பெருக்கியிருக்கேன். இனிமேல் வந்து அந்த பக்கம் இருக்கிறது, அந்த பக்கம்லாம் நான் வந்து பெருக்கலை, லேட் ஆயிரும். அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே மழையில் வந்து நல்ல ஈரமாக இருக்குது. நம்ம வந்து பெருக்கினாலும் வந்து அது வராது குப்பை எதுவுமே. இலைகள் மட்டும்தான் இருக்குது. சரி அதனால் பிரச்சனை இல்லை, அப்புறமா பெருக்கிக்கலான்னு நான் இதை தான் கடகடான்னு பெருக்கிட்டு இருக்கேன். നേരെ നടക്ക്. ரிஷியை வந்து கொஞ்ச நேரம் வெளியே வந்து நடக்க கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கீழே வர நடந்துட்டு மேலே ஏறிடுவோம். கொஞ்சம் தூரம்தான்.
ரிஷிக்கு வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க அப்பா வெளியே போயிட்டாங்கன்னா வந்து அவனும் கூட வந்து போகிறதுக்கு வேண்டி அழுவான். ஈவினிங் டைம் வந்து கொஞ்ச நேரம் இப்படி வந்து கூட்டிகிட்டு போனோன்னா வந்து அவனுக்கு வெளியில் போனது மாதிரி ஆயிரும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இந்த டைம்லலாம் வந்து தூங்கிட்டு தான் இருப்பான் எப்போவுமே. இன்றைக்கி வந்து நான் எழுப்பிட்டேன் அவனை. நான் நடக்க போனப்போ வந்து பயந்து போயிட்டுருந்தேன். ஏன்னா வந்து 2 சைட்லேயும் வந்து புல் இருக்குது. இந்த புல்லுக்கடையில் வந்து நிறைய வந்து பாம்பு இருக்கும். நான் பயந்து போயிட்டுருக்கேன். ரிஷியை ஃப்ரெண்டில் விட்டுட்டு நான் வந்து பேக்லேயே பார்த்து போயிட்டுருக்கேன். ஏன்னா போன வாரம் தான் வந்து இந்த ரைட் சைடில் வந்து இந்த புல்லுக்கடையில் வந்து ஒரு பாம்பு இருந்துச்சு. நல்லா நீளமாக இருந்தது. அது சாரப்பாம்பு தான். அது வந்து மதிலுக்கு மேலே வந்து ஏறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்லா நீளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நான் வந்து பார்த்து போயிட்டுருக்கேன். ரிஷியை வந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா வந்து கையை வந்து பிடிக்க விட மாட்டான். ரொம்ப ஹாப்பியாக வந்து நடந்துகிட்ருப்பான் ஃப்ரீயாக. அவன் நேராக வந்து பைக்கிட்ட தான் போகிறான். அவனுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அவங்க அப்பாவோட பைக் எங்கே வைப்பாங்க எல்லாமே அவனுக்கு தெரியும். 6 மணி தாண்டிடுச்சு, இருட்டிடுச்சு லைட்டாக. ஸோ லைட்லாம் போட்டு விளக்கெலாம் வச்சாச்சு. ரிஷியை பார்க்குறதுக்கு ரிஷியோட தாத்தா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து டெய்லி வந்து விளையாடுவான். டெய்லி பார்க்க வருவாங்க. அவனுக்கு சாக்லேட்டும் வாங்கிட்டு வருவாங்க. டெய்லி பார்த்து அவங்க கூட பேசிட்டு தான் போவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.